காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், படுத்துங்க. ம். பொதுவா அபி காலையில 6 மணிக்கு தான் எந்திரிப்பா. அப்ப நான் 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சிடணும். முத்தழகு அம்மா அப்பா எல்லாரையும் எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி கோயில கொண்டு போய் விட்டுட்டு, கோயில்ல இவகிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு அபி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவ வீட்டுக்கு போய் அவ கூட படுத்தரணும். அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சு கிளம்புற மாதிரி அபி கூடயே கிளம்பி அம்மா அப்பா சந்தோஷ் எல்லார் கூடயும் சஞ்சீவா கோயிலுக்கு வந்துடணும். இப்போதைக்கு இது வரைக்கும் தான் பிளான். அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். சிச்சு, முத்தழகு 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 எந்திரி, முத்தழகு எந்திரி. என்ன மாமா? எந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பணும்ல. கோவிலுக்கா? மாமா மணி 5 தானே ஆகுது. முகூர்த்தம் 9 மணிக்கு. உனக்கு முகூர்த்தம் 9 மணிக்கு தான். ஆனா எனக்கு அபி 6 மணிக்கு எந்திரிச்சிருவாளே, அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணுமே. முத்தழகு, இன்னும் டைம் இருக்கு மாமா, பொறுமையா போலாம். ஒரு மணி எப்படி 9 மணிக்கு போவியா? சீக்கிரம் எந்திரி முத்தழகு. கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு? சீக்கிரம் கோயிலுக்கு போனா தானே கல்யாண வேலையை பார்க்க முடியும். எந்திரி எந்திரி, ஓ எந்திரிச்சு குளி. என்ன மாமா நீ? ஓ முத்தழகு. போற மாமா. அப்பாடா, இனி மத்த ஆளுங்களை எழுப்பணுமே. மா மா, என்னம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்க? என்னடா கோயிலுக்கு கிளம்பணுமா? எந்திரிமா. என்ன இவ? வா அப்பா. என்ன பாண்டி? பா சீக்கிரம் எந்திரிங்கப்பா, கோயிலுக்கு போக வேண்டாமா? காலங்காத்தாலே வந்து கதவை தட்டிட்டு இருக்கான். கல்யாண மாப்பிள்ள நானே சும்மா இருக்கேன், இவன் ஏன் குதிக்கிறான்? பா சீக்கிரம் பா. இவனே வந்து குளிப்பாட்டுவான் போல இருக்க. எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகுங்க, நான் போய் ஆட்டோவை கூட்டி வந்துடுறேன். என்னடா நீ அதுக்குள்ள குளிச்சு ரெடியா சொல்ற? என்ன மேகலை எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் ரெடிங்க, இந்த எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னம்மா நீ இன்னும் எடுத்து வச்சிட்டு இருக்க? டேய் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்லடா. டைம் ஆயிடுச்சுமா, ஆட்டோக்காரன் வெயிட் பண்றேன் கத்திட்டு இருக்கான். சீக்கிரம் வாங்க, தூங்க எல்லாம். மணி 5:30 தான்டா ஆகுது, அதுக்குள்ள என்னடா அவசரம்? இரு. உனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, மாட்டிக்கிட்டா பிரச்சனை. டேய் இருடா கொஞ்சம். கல்யாணம் எங்களுக்கு, அதுக்கு நீ எதுக்குடா சும்மா கூச்சிட்டு இருக்க? சீக்கிரம் வாங்க போலாம். ஏய் என்னடா ஏலே, எந்திரத்துல எங்களை விரட்டுறதுலே குறியா இருக்கிற? மெட்ராஸ்ல டிராபிக் அதிகம்மா, நம்ம டைமுக்கு போய் சேர வேண்டாம். வாங்க சீக்கிரம் வாங்க. கிளம்பா, தூக்குறா. போங்க சீக்கிரம் போங்க போங்க. இவன் வேற என்னமோ அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த முத்தழகு எங்க போனா? முத்தழகு, ஏ முத்தே. மாமா என்ன? ஏமா இவ்வளவு லேட்டு? நான் ரெடி ஆக வேண்டாமா? அதுக்கு இவ்வளவு நேரமா? மாமா என்ன நேரம் ஆயிடுச்சு, இன்னும் டைம் இருக்குல்ல. ஷோ, உனக்கு டைம் இருக்கு, எனக்கு நீ வா போலாம். வா வான்னு சொல்றேன்ல.
சீக்கிரம் கிளம்புக ஒரே டிராபிக்கா இருக்கும்னு சொன்ன. இப்ப இங்க என்னடான்னா டிராபிக்கே இல்லாம இருக்கு. அப்பா காலையில மழை பெஞ்சதுப்பா, அதனாலதான் டிராபிக் இருந்துச்சு. இப்போ மழை தான் விட்டுருச்சுல்ல, அதான் டிராபிக் இல்ல. நீங்க உங்களுக்கு கல்யாணம் தானே, நீங்க மாப்பிள்ள தானே, எந்த கேள்வியும் கேட்க கூடாது, சைலண்டா வரணும். சரிங்களா? பாருங்க. எங்க சஞ்சீவ காணோம்? அதுக்குள்ள எழுந்திருச்சுட்டானா? சஞ்சீவ், சஞ்சீவ், என்ன பாத்ரூம்லயும் காணுமே? இவ்ளோ காலையில எழுந்திருச்சு எங்க போயிருப்பான்? ஐயோ, தூக்கம் வரமாட்டேங்குதே. மாப்பிள்ள நைட்டு தங்கச்சி தூக்கத்துல எந்திரிச்சு நான் எங்கன்னு கேட்டா சமாளிக்க சொன்னா, தங்கச்சி எப்ப தூக்கம் முழிச்சு எந்திரிச்சு எப்ப கேள்வி கேட்கணும் பக்கு பக்குன்னு இருக்கே. நைட்டு முழுக்க தூங்கல. மாப்பிள்ள 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணதுக்கு நான் கல்யாணமே பண்ணாம நைட்டு முழுக்க தூங்காம அவஸ்தைப்படுறேன். பிரச்சனை எப்ப வெடிக்க போகுதோ? சஞ்சீவ், ஐயோ வெடிச்சிருச்சு, பிரச்சனை வெடிச்சிருச்சு. எப்படி சமாளிக்க போறனோ தெரியலையே. சஞ்சீவ், ஐயோ. சஞ்சீவ், அண்ணே, அண்ணே. என்ன தங்கச்சி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டியா? 3 மணியா? அண்ணே, மணி 6 விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருச்சா? எனக்கு தெரியலையே. என்னன்னு? ஒன்னும் இல்ல தங்கச்சி. அண்ணே, சஞ்சீவ பாத்தீங்களா? ரூம்ல காணும். மாப்பிள்ள வீட்டுல தாமா எங்கேயாவது இருப்பான். நீ போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுமா, போமா. இல்லண்ணே, நான் எல்லா இடமும் பாத்துட்டேன், வீட்டுல சஞ்சீவ் இல்ல. தங்கச்சி, எனக்கு இப்பதாம்மா ஞாபகம் வருது. மாப்பிள்ள நைட்டு குளிக்கிறதுக்கு ஷாம்பு இல்லைன்னு சொன்னான். அத வாங்கறதுக்கு கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாமா. அண்ணே, ஷாம்பு தான் பாத்ரூம்ல இருக்கே. அத பாத்துட்டியா? அது ஒண்ணு இல்ல தங்கச்சி, மாப்பிள்ள கவனிச்சிருக்க மாட்டான். அவன் கடைக்கு போயிருப்பான், வந்துருவாமா. நீ போய் ரெடி ஆகுமா. சரிண்ணே. மாப்பிள்ள. அண்ணே, என்னண்ணே? ஐயோ, உன்னை கூப்பிடலாமா, நீ போமா, ரெடி ஆகுமா. ஐயோ, போன் பேசலான்னு பார்த்தா எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. டேய் மாப்பிள்ள, எங்கடா இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வந்து தொலைடா, உன்னால அவஸ்தைப்படுறடா. வாங்க வாங்க, இறங்க, சீக்கிரம் சீக்கிரம் இறங்கம்மா. இருடா வரேன். என்னடா நீ கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்க? எல்லாரும் கோயிலுக்கு போங்க, நான் இப்ப வந்துடுறேன். நீ எங்க போற? அம்மா, கல்யாண மாலை வாங்க வேண்டாம், நான் அப்ப வாங்கி வந்துடுறேன், நீங்க போங்க. மாமா சீக்கிரம் வந்துரு மாமா. சரிம்மா, நீ போமா, போமா, போங்க. அண்ணா இந்தாங்கண்ணா. சரிப்பா, போன போன போன. ஐயோ, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. போனை போட்டு பேசுவோம். டேய், எடுத்து தொலைடா. எங்க இருக்கான், எங்க போனானே தெரியலையே. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். சொல்லுங்கண்ணா. மாப்பிள்ள, எங்கயா இருக்க? அம்மா அப்பா முத்தழகு எல்லாரையும் கோயில்ல விட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். என்னது, இப்பதான் கோவில்ல இருந்தே வந்துகிட்டு இருக்கியா? ஐயோ, தங்கச்சி உன்னை தேடிக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துறியா? அபி என்ன தேடுறாளா? ஆமா மாப்பிள்ள. அதுக்கு இப்ப வாய்ப்பே இல்லையே. என் கணக்குப்படி அபி 6:30 மணிக்கு தானே கண்ணு முடிப்பா.
இப்போ 6:15 தானே ஆகுது. உன் கண்ணுல தீய வைக்க அபி 5:45 முடிச்சிட்டாயா? என்னண்ணே சொல்றீங்க? 3/4 மணி நேரமா சமாளிச்சுட்டே இருக்கேன்னு சொல்றேன். சரி, அபிட்ட என்ன சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கீங்க? அது நீ குளிக்க ஷாம்பு வாங்க கடைக்கு போயிருக்க, சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். அண்ணா ஏன்னா அப்படிலாம் சொல்றீங்க? டேய், அந்த நேரத்துல எனக்கு தோணுனதை சொன்னேன்டா. டேய், நீ கேள்வி கேட்டு என்னை சாவடிக்காத. சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. சரி ஓகே, நான் வரேன். அப்புறம் மாப்ள, நீ நேரா வீட்டுக்குள்ள வந்துடாத. நம்ம வீட்டுக்கு பின்பக்கமா நுழைஞ்சு என் ரூம் பாத்ரூம்குள்ள இறங்கி குளிச்ச மாதிரி வெளியே வந்துரு. ஏண்ணே? மாப்ள, நீ வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. தங்கச்சி வந்து கேட்டுச்சுன்னா நீ கடைக்கு போயிட்டு வந்துட்ட, பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவோம் மாப்ள. சரி ஓகே, சரி வரேன் 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 வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போனேன் ப்ளீஸ்ண்ணே. சரிப்பா போறப்பா. ஐயோ, இவன் வேற நம்ம உயிரை வாங்குறானே. சஞ்சீவ், 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 காளி என்ன? என்னம்மா? என்னண்ணே சஞ்சீவ் வந்துட்டானா? வந்துருவாமா? என்னண்ணே நீங்க? சஞ்சீவ் எங்கடா? அத்தை, ஷாம்பு வாங்க கடைக்கு போனதா அண்ணன் தான் சொன்னாரு. ஷாம்புவா? நம்ம வீட்லயா ஷாம்பு இல்ல? அதானே. ஆஹா, ஊரு ஒண்ணு கூடிட்டாங்கடா. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? செத்த மாப்ள, என்ன வசமா மாட்டி விட்டு போயிட்டியடா. டே காளி, சஞ்சீவ் எங்கடா? அது சொல்லு மாமா. மாப்ள யார் ரூம்ல தான் குளிச்சுக்கிட்டு இருக்கான். சஞ்சீவ் உங்க ரூம்ல குளிக்கிறானா? ஏன்னு? அது உன் ரூம்ல தண்ணி வரலையா, அதனாலதான் மாப்ள என் ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இப்பதானே பாத்ரூம்ல குளிச்சிட்டு வரேன், தண்ணி வந்துச்சுன்னு. அது மாப்ள குளிக்கும் போது தண்ணி வராம இருந்திருக்கும். அப்போ சரி, நான் போய் சஞ்சீவை பாக்குறேன். தங்கச்சி எதுக்குமா நீ இப்போ சஞ்சீவை பார்க்க போற? சஞ்சீவ் இன்னைக்கு கல்யாணத்துக்கு இந்த 2 பேண்ட்ல எதை போட்டுட்டு வர போறான்னு கேட்கணும். தங்கச்சி, அத மாப்ள குளிச்சிட்டு வந்ததும் கேளாமா? சஞ்சீவ் ஓகே சொல்ற பேண்ட்டை நான் அயன் பண்ணி வைக்கணும்ல. ஐயோ, பாத்ரூம் கதவு வேற திறந்துருக்கே. தங்கச்சி போய் பாத்ரூம் கதவை தட்டினாலே மாப்பிள்ள உள்ள இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுமே. அவ்வளவுதான். டேய் மாப்பிள்ள, சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. தங்கச்சி தங்கச்சி என்னண்ணே? தங்கச்சி நில்லுமா, சொல்றத கேளுமா. தங்கச்சி சொல்லுங்கண்ணே. இருமா, மா, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. சரிப்பா. இங்கதானே நிறுத்துங்க. தம்பி மீதி வாங்கிட்டு போப்பா. நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ தங்கச்சி, சொன்னா கேளுமா, நில்லுமா. தங்கச்சி சொல்றேன்ல, கேளுமா. அம்மா தங்கச்சி நில்லுமா. ஐயோ தங்கச்சி. ஐயோ தங்கச்சி தங்கச்சி, இங்க பாரு, சொன்னா கேளுமா. உனக்கு என்ன இப்போ பேண்ட் சட்டை அயன் பண்ண அவ்வளவுதானே? 2 நிமிஷத்துல நான் அயன் பண்ணி தரேன், குடுமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே, நான் சஞ்சீவ் கிட்ட கேட்டுட்டு ஒரு பேண்ட்டை மட்டும் அயன் பண்ணா போதும். ஐயோ, மாப்பிள்ள குளிச்சிட்டு இருக்காமா. குளிக்கிற மாப்பிளைய இப்படி பாதியில கதவு தட்டி கூப்பிட்டா அது தப்புமா. சொன்னா கேளுமா. அவன் தான் உள்ள குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்றான்ல, சொன்னா புரிஞ்சுக்கோமா. மாப்பிள்ள வந்துட்டான். நீங்க நகருங்க, நானே பேசிக்கிறேன். எப்படியாவது சமாளிச்சிட வேண்டியதுதான். தங்கச்சி இங்க வா, ஒரு நிமிஷம் வாமா. எங்க? ஆமா சொல்றேன், வாமா வா. என்னண்ணே?
ஐயோ இன்னைக்கு என்ன கிழமைமா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த மாதிரி கலர்லாம் போட மாட்டாமா, வேற கலர் தாமா போடுவான். நீ சொன்னா கேளுமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்றேன்லமா. இல்ல, சும்மா எதையாவது போயிட்டியாடா? என்ன போயிட்டா? இல்லம்மா குளிச்சிட்டியான்னு கேட்டம்மா. அது உன் காதுல அப்படி கேட்டிருக்குமா? சரிம்மா நீ போ, நீயே போய் கேட்டுக்கோ. அப்பாடா. சஞ்சீவ், 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 சஞ்சீவ் கதவை தரைய. என்ன அபி? சஞ்சீவ், நீ கல்யாணத்துக்கு எந்த பேண்ட் போட போற? இதுவா இல்ல இதுவா? உன் இஷ்டம் அபி. அப்போ இது வேணாம். இது ஓகேல? இது அயன் பண்ணி கொடுத்துறேன். அண்ணா என்னால முடியலண்ணா. யோ என்னால மட்டும் முடியுதாயா? கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இப்படி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி கல்யாணத்துக்கு போய் எப்படி சமாளிக்க போறோமோ? அண்ணா அதை ஞாபகப்படுத்தாங்கண்ணா, எனக்கு அப்படியே பிரஷர் ஏறுது. மாப்பிள பிரஷர் ஏறினாலும் சமாளிச்சு தானே ஆகணும். அம்மா, 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 அம்மா உள்ள இருக்கியா? மா, ஆமாண்டி. மா சரி சீக்கிரம் வாமா. இருடி வரேன். ஐயோ எங்கம்மா எங்கம்மா இருக்க? இங்க தாண்டி இருக்கிறேன். மா என்ன இது? அத ஏண்டி கேக்குற? என்னம்மா பாத்ரூம்ல இருந்து இவ்ளோ ஸ்மெல்? எலி ஏதாவது செத்து போச்சா என்ன? இல்லடி, என் வயித்துக்குள்ள இருந்து வந்த நாத்தம் தாண்டி அது. என்னம்மா சொல்ற? நைட்டு முழுக்க போனா ஸ்மெல் வராம என்னடி பண்ணும்? இன்னும் 2 வாட்டி போனேன்னு வச்சுக்கோ, என் உடம்புல இருந்தே ஸ்மெல் வரும்டி. ஐயோ, அப்புறம் என் போட்டோ போட்டு ரெஸ்ட் அண்ட் பீஸ்ல போட்டு வாட்ஸ்அப்ல ஆளாளுக்கு ஷேர் பண்ணிக்க வேண்டியதா. மா முதல்ல வெளிய வாமா. ஐயோ வாமா. என்னால முடியலடி. ஐயோ என்ன கொஞ்சம் கை தாங்கலாம் புடிச்சு கூட்டு போடி. வா. இருடி, நாத்து அடிக்குதுடி, மூடிட்டு வரேன். ஐயோ அம்மா. ஐயோ அப்பா அப்பா அம்மா. ஐயோ பாத்து. ஐயோ முடியலடி. என்னம்மா நீ? என்னம்மா என்னாச்சு? ஐயோ பின்னு பின்னு வலிக்குதுடி. ஏமா இப்படி இருக்க? ஐயோ இன்னும் இருக்கிறேன்னு சந்தோஷப்படு. நைட்ல இருந்து 30 வாட்டி மூச்சு திணற போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் நின்ன பாடு இல்லடி. வெள்ளை கொடி கூட காட்டியாச்சு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. 30 வாட்டியா? அப்போ நைட் ஃபுல்லா நீ தூங்கவே இல்லையா? எங்கடி தூங்குறது? ஜெட் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்குடி. இதுல எங்க நான் தூங்குறது? ஸ்ரீஜா, நைட்டு முழுக்க பாத்ரூம் போனதுல 10 கிலோ குறைஞ்சு போயிட்டேன்டி. இப்படியே போய்கிட்டு இருந்தா நான் போய் சேர வேண்டியதா. ஐயோ என்னை எப்படியாவது காப்பாத்துடி ஸ்ரீஜா. என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போய் அட்மிட் பண்ணுடி. அப்போதான் நீ அம்மாவை உயிரோட பாப்படி. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கா? மா இப்ப நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போய் தெரிஞ்சிட்டு இருந்தேன்னு வை, பாண்டி அப்பா அம்மா கல்யாணத்துக்கு யார் போறது? உனக்கு இந்த அம்மா விட அந்த 60ஆம் கல்யாணம் தான் முக்கியமா போச்சாடி. 60ஆம் கல்யாணம் முக்கியம் இல்லாம சஞ்சீவும் அபியும் பிரிய வேண்டாமா? அதுதானம்மா நமக்கு முக்கியம். நான் தான் உன்கிட்ட எல்லாத்தையும் நேத்தே எக்ஸ்பிளைன் பண்ணலமா. அந்த சஞ்சீவ் மேல எனக்கு டவுட்டா இருக்குமா. அவன் 60ஆம் கல்யாணத்துக்கு வர விடாம ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் குடுக்கறதெல்லாம் வாங்கி தின்னாத அப்படின்னு சொன்ன, நீ என்ன கேட்டியா? மட்டன் பிரியாணின்னு சொல்லி அத போய் சந்தேகப்படுறியான்னு சொல்லிட்டு
அவன் கொடுத்த 2 பிரியாணியுமே நல்லா கட்டு கட்டுன்னு கட்டுனல, இப்போ அனுபவிக்கிற. ஆமாண்டி ஸ்ரீஜா, நான் உன் பேச்ச கேட்டிருந்திருக்கணும்டி. உன் பேச்ச கேட்காம அந்த சஞ்சீவ் பேச்ச கேட்டு பிரியாணி தின்னதுக்கு எனக்கு பின்னாடி ஆப்பு வச்சுட்டாண்டி. ஷோ, நமக்கு இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் டைம் இல்லம்மா. நான் உனக்கு எண்ணி 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ ரெடி ஆகு. எங்கடி? அந்த கல்யாணத்துக்கு தாம்மா. ஐயோ, என்னால முடியவே முடியாது ஸ்ரீஜா. என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போடி. இல்லன்னா உங்க அம்மாவுக்கு பின்னால போனதுனாலதான் மேல போயிட்டான நாளைக்கு வரலாறு பேசுண்டி. அது உனக்கு தாண்டி அசிங்கம். சரி வா, ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு நம்ம போலாம். ஏ ஸ்ரீஜா, பஞ்சு ஏதாவது வச்சிருக்கியாடி? மா வாமா, போமா, ரெடி ஆகுமா. ஸ்ரீஜா இருடி, நான் திரும்ப போயிட்டு வந்துடுறேன். மா 2 பிரியாணி தான் சாப்பிட்டேன், 20 பிரியாணிக்கு போயிட்டு வந்துட்டேனே. கடவுளே, சாப்பிடாத சாப்பிடாதன்னு சொன்னா சாப்பிட்டுட்டு இப்போ ஏன் உயிர் எடுக்க வேண்டியது? ச்சே. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராம சமாளிச்சிடணும். கடவுளே, நீ தான் என்னை காப்பாத்தணும். அபி 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 எங்க இருக்க? அபி